அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம். அத்தியாயம் 10. சிறு கருப்பு கையேடு. வில்சன் மிக கடுமையான போலீஸ் பார்வையை எலிசி மீது பதித்து ஊடுருவி, பிறகு அவர் உண்மைதான் சொல்கிறார் என திருப்தி கொண்டு, இனி வழக்கை எப்படி ஓட்டுவது என்ற அதிருப்தியில் சொன்னார். உங்கள் முதலாளி அம்மாவுக்கு மிக சிறந்த வேலைக்காரியாக நீங்கள் இருந்ததால் அது வழக்கின் முன்னேற்றத்தில் ஏற்படுத்தியுள்ள முடக்க நிலை வருந்தத்தக்கது. அதற்கு நான் பொறுப்பல்ல என்ற எலிசி, எனினும் மன்னியுங்கள் என்றார். வில்சன் வேறு கோணத்தில் திரும்பி அமர்ந்து கொண்டு தனது சட்டைப்பையிலிருந்து குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டார். உங்களை நான் முன்பு விசாரித்த போது, செல்வி எலிசி, உங்கள் முதலாளி அம்மாவின் வாடிக்கையாளர்கள் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்கிறீர்கள். இருப்பினும் இப்பொழுது உரையாடலின் போது பணம் திருப்பி தர இயலாத நபர்கள் உங்கள் முதலாளி அம்மாவிடம் வந்து அழுது புலம்பி மன்றாடுவார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். ஆகவே நிச்சயமாய் உங்களுக்கு மேடம் கிசலியின் வாடிக்கையாளர்கள் பற்றி ஏதோ தெரிந்திருக்கின்றது, இல்லையா? என இரு கை விரல்களையும் விரித்து இடவலமாய் அசைத்து அசைத்து அவசரமாய் மறுத்த எலிசி, உங்களுக்கு விளக்க வேண்டி உள்ளது, விளக்குகிறேன் என்றார். முதலாளி அம்மா எந்த பெயரையும் எந்த தருணத்திலும் சொன்னவர் இல்லை. அவரது தொழில் பற்றி ஒருபொழுதும் கலந்து ஆலோசித்தது கிடையாது. ஆனாலும் அதிகாரிகளே, அவரும் ஒரு மனுஷிதானே, என்ன சொல்கிறீர்கள்? அவரையும் அறியாமல் உணர்வுகளும் அவற்றின் பிரதிபலிப்புகளும் வார்த்தைகளாக பீரிட்டிருக்கின்றன. ஏதோ தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் பாணியில் சில முறை முதலாளி அம்மா நான் இருக்கும்போது பேசிக்கொள்வதுண்டு. இப்பொழுது முன்னுக்கு வந்த பாய்ரோ, இதற்கு ஒரு சம்பவ உதாரணம் தந்தீர்கள் என்றால் என்று கேட்டார். யோசிக்கிறேன் என்ற எலிசியே, அப்படி ஏதாவது ஒரு சம்பவம், இப்படி ஒரு உதாரணம் தரலாம் என்று விட்டு பேசினார். முதலாளி அம்மாவிற்கு ஒரு கடிதம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை படிக்கிறார். சிறிதாய் சிரிக்கிறார். காய்ந்த சிரிப்பு, சருகு சிரிப்பு. அப்பொழுது அக்கடிதத்தை பார்த்தபடி கிண்டலாய் தனக்குத்தானே சொல்வார், நீ அரற்றுகிறாய், துடிக்கிறாய், அழவும் செய்கிறாய் என்று வெடித்து சிரித்து, நீ என்னென்ன செய்து பார்த்தாலும் வாங்கிய பணத்தை திருப்பி தந்தாகத்தான் வேண்டும் தோழி. நீ தப்பிக்க வழியில்லாது அனைத்து கதவுகளையும் மூடி உள்ளேன் தெரியுமா? அல்லது இப்படி சொல்வார், என்ன முட்டாள்கள், எப்படிப்பட்ட முட்டாள்கள்! பாதுகாப்பு ஏதுமின்றி நான் கடன் தந்திருப்பேன் என்றெண்ணி ஏமாற்ற துணிவதுதான் எவ்வளவு முட்டாள்தனம்! என் புத்தி கூர்மைதான் எலிசி, என் மூலதனம் என்று வெடித்து சிரிப்பார். பணம் வாங்குவோரின் வெளிச்சத்திற்கு வராத அடுத்த பக்கத்தை அக்கு வேறு ஆணி வேறாக அறிந்து வைத்துக் கொள்வதுதான் என் பாதுகாப்பு, என் சாதுரியம், என் பலம். இது போன்ற போக்கில் சொல்லிக் கொள்வார். மேடம் கிசலியை பார்க்க வீடு வரை வரும் கடன் வாங்கியவர்களில் யாரையாவது நீங்கள் பார்த்ததுண்டா என கேட்டார் பாய்ரோ. இல்லை, அப்படி ஏதும் நினைவில்லை. நேராக முதல் தளத்திற்கு போய்விடுவார்கள். நேரம் கடந்து இருட்டும் வேளையில்தான் வருவார்கள். இங்கிலாந்து பயணமாவதற்கு முன்பு உங்களது முதலாளி அம்மா பாரிஸில் இருந்தாரா? சம்பவத்துக்கு முந்தைய மதியம்தான் அவர் பாரிஸிலிருந்து திரும்பினார். அங்கு அவர் எங்கு சென்றிருக்கிறார்? 2 வாரங்களாக லேபினெட், பாரிஸ் என பல இடங்களுக்கு சென்று வந்தார். இது ஒவ்வொரு செப்டம்பரும் நடப்பதுதான். இப்பொழுது யோசித்து சொல்லுங்கள் செல்வி எலிசி. கிளம்பும்போது ஏதாவது இத்தனை தூரம் நாம் பேசியுள்ள முக்கியத்துவத்திற்கு உதவும்படி ஏதாவது சொல்லி சென்றாரா?
கேள்வியின் தேவையை வாங்கிக் கொண்ட எலிசி சில நொடிகள் தீவிர யோசனைக்கு பிறகு மறுத்து தலையசைத்தார். இல்லை திரு பாய்ரோ, அப்படியெல்லாம் எதுவும் முக்கியமா எனக்கு நினைவிற்கு வரவில்லை. முதலாளி அம்மா மிக குதூகலமான மனோநிலையில்தான் இருந்தார். தனது தொழில் விமரிசையாக சென்று கொண்டிருக்கிறது என சந்தோஷமாக சொன்னார். தொழில் ரீதியாக மேற்கொண்ட சுற்றுப்பயணமும் லாபகரமாக இருந்ததாக குறிப்பிட்டார். பிறகு யுனிவர்சல் விமான சேவைக்கு தொடர்பு கொண்டு அவரது இங்கிலாந்து பயணத்திற்கு முன்பதிவு செய்ய சொன்னார். அதிகாலை விமானம் நிரம்பியிருந்தபடியால் மதியம் 12 விமானத்திற்கு இருக்கை கிடைத்தது. எது தன்னை இங்கிலாந்துக்கு பயணப்படுகிறது என்று சொன்னாரா? அதாவது அப்பயணத்தில் ஏதேனும் அவசரம்? இப்படியெல்லாம் குழப்பாதீர்கள் அதிகாரிகளே. இங்கிலாந்துக்கு சென்று வருவது முதலாளி அம்மாவுக்கு வாடிக்கை. பயணப்படுவதற்கு முதல் நாள் ஆவண செய் என்று சொல்வார். அவர் சென்ற பிறகு அந்த மாலையில் மேடம் கிசலியை தேடிக்கொண்டு யாராவது வாடிக்கையாளர்கள் வந்தார்களா? ஒருவர் வந்ததாய் ஞாபகம், ஆனால் நிச்சயமாய் தெரியவில்லை. சார்ஜுக்கு தெரியலாம். இது குறித்து முதலாளி அம்மா என்னிடம் எதுவும் சொல்லியிருக்கவில்லை. மரண விசாரணையின் போது நிருபர்கள் புகைப்படம் எடுத்திருந்த அத்தனை சாட்சிகளின் புகைப்படங்களையும் தனது சட்டை பையிலிருந்து எடுத்த வில்சன் அவற்றை மேசையில் பரப்பி போட்டுவிட்டு, இவர்களில் யாராவது உங்களுக்கு அடையாளம் தெரிகின்றதா செல்வி எலிசி என கேட்டார். அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து நிலைநிறுத்தி பார்த்த எலிசி யாரையும் தெரியவில்லை என்று விடையளித்தார். எனில் சார்ஜிடம் கேட்க வேண்டும். செய்யலாம் திரு வில்சன் என்ற எலிசி. ஆனால் துரதிருஷ்டவசமாக சார்ஜின் பார்வை மிக மோசமானது என்றார். வில்சன் எழுந்து கொண்டார். எங்களிடம் சொல்வதற்கு இனி ஒன்றுமே இல்லை என்பதில் நீங்கள் நிச்சயமாயிருந்தால், எதையும் நீங்கள் விட்டுவிடவில்லை என்பது நிச்சயமாயிருந்தால், செல்வி எலிசி, நாங்கள் புறப்படுகிறோம். நான் சொல்லாம விட்டது வேறென்ன இருக்க முடியும்? எலிசி குழப்பமாய் கேட்டார். எனில் சரி என்ற வில்சன் துப்பறியும் நிபுணர் பக்கமாய் திரும்பி, திருமிகு பாய்ரோ, கிளம்பலாமா? என்ன, எதையாவது எதிர்பார்க்கிறீர்களா என கேட்டார். அந்த அறையில் எதையோ தேடும், இல்லாமல் போய்விட்ட எதையோ தேடும் துளாவலில் இருந்த பாய்ரோ, ஆம் நண்பா என்றார். இங்கு இருக்க வேண்டிய சிலவற்றை தேடிக்கொண்டிருக்கிறேன். எவையவை? புகைப்படங்கள். மேடம் கிசலியின் உறவினர்கள், குடும்பத்தினர்கள், இவர்களை பற்றிய புகைப்படங்கள். எலிசி மறுத்து தலையசைத்தார். முதலாளி அம்மாவிற்கு குடும்பம் இருந்தது கிடையாது. உலகில் அவர் ஒரு தனி பிறவி. அவருக்கு ஒரு குழந்தை இருந்துள்ளது என்றார் பாய்ரோ கூர்மையாய். இருக்கட்டுமே என்று பெருமூச்செறிந்த எலிசி, ஆமா, அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது என்றார். அதற்கென்ன இப்பொழுது என்னும் துணியில். ஆனால் அக்குழந்தையின் புகைப்படமே இல்லையே என்று அதையே திருப்பி சொல்லி கொண்டிருந்தார் பாய்ரோ. ஹோ, துப்பறியும் நிபுணருக்கு எதுவும் சட்டென விளங்காதோ? முதலாளி அம்மாவிற்கு ஒரு குழந்தை உண்டு என்பது உண்மை. ஆனால் அது வெகு நாட்களுக்கு முன்பு. புரிகின்றதா? அது மிக சிறிய குழந்தையாய் இருந்த காலத்திலிருந்தே முதலாளி அம்மா அதனை பிரிந்து விட்டார் என்பது என் நம்பிக்கை. அது எப்படி முடியும்? துளியும் பின்வாங்காது திருப்பி போட்டு கேட்டார் பாய்ரோ. அது எனக்கு தெரியாது. முதலாளி அம்மா இளமையாக இருந்த காலத்திலிருந்தே நான் அவருடன் இருந்து வருகிறேன். இளைய யுவதியாய் மிக அழகாய் இருந்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கிறேன். தேவதை போல. ஆனால் ஏழை தேவதை. அப்பொழுது அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். திருமணம் நடைபெறாமலும் இருந்திருக்கலாம். என்னை கேட்டீர்கள் என்றால் இல்லை என்பேன். என்ன நடந்திருந்தாலும் அந்த குழந்தைக்காக சிறப்பான ஏற்பாடுகளை முதலாளி அம்மா செய்துள்ளார் என்பது நிஜம். முதலாளி அம்மாவின் இளமை காலத்தில் சின்னம்மை தட்டியிருக்கின்றது. மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்.
ஏறத்தாழ இறந்தாற் போல எப்படியோ பிழைத்து விட்டார். ஆனால் அவரின் அந்த தேவதை வசீகரம் பறிக்கப்பட்டு விட்டது. பிறகு அவர் வாழ்க்கையில் வசந்த கவர்ச்சி இல்லை, காதல் இல்லவே இல்லை. முதலாளி அம்மா தன்னை ஒரு தொழிலுக்கு அடிமையாக்கி கொண்டார். அவரது குழந்தைக்காகவும் சொத்து விட்டு வைத்துள்ளாரா? இது சரியான பேச்சு என்றார் எலிசி. தனது சொந்த இரத்தத்திற்கும் சதைக்கும் இன்றி சேர்த்த சொத்தினை வேறு யாருக்கு ஒருவர் விட்டு செல்ல முடியும்? ஆத்ம நண்பர்கள் யாரும் முதலாளி அம்மாவிற்கு கிடையாது. எப்பொழுதும் தனித்தே இருந்தவர் அவர். பணமே அவரது பிரதானம், உயிர். பணம் பண்ண வேண்டும், இன்னும் இன்னும், மேலும் மேலும். ஆடம்பரத்தில் நாட்டம் இல்லாததால் பணத்தை மிக கம்மியாகத்தான் செலவழித்தார். உங்களுக்கும் ஒரு பங்கு எழுதி வைத்துள்ளார், தெரியும் இல்லையா? ஆமாம், தகவல் கிடைத்தது. முதலாளி அம்மா ஒரு தர்ம பிரபு. நல்ல சம்பளம் தந்தார். நாள் கிழமைகளுக்கும் அள்ளி அள்ளி தந்தார். தர்ம பிரபு. கிளம்பிய வில்சன், கிளம்புகிறேன். போகும் வழியில் சார்ஜிடம் சில வார்த்தைகளை பேசி போக விருப்பம் என்றார். செய் நண்பா, ஆனால் நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன். அனுமதிப்பாயா? தங்கள் சித்தம். வில்சன் வெளியேறினார். பாயிரோ எழுந்து நிதானமாக அந்த அறையை இன்னும் ஒரு முறை வலம் வந்துவிட்டு திரும்பி வந்து அமர்ந்து கொண்டு ஊடுருவும் பார்வையில் எலிசியை துளைத்தார். எதையோ தேடும் அந்த பார்வைக்கு சிறு எதிர்ப்பு பார்வையை காட்டிய எலிசி, இன்னும் ஏதேனும் விஷயம் திருமிகு பாயிரோவுக்கு தெரிய வேண்டுமோ என்று கேட்டார். அருமை செல்வி எலிசி என்று அன்பாய் குறிப்பிட்ட பாயிரோ, உங்க முதலாளி அம்மாவை யார் கொன்றது என உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஐயையோ என அலறிய எலிசி, என் இஷ்ட தெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது என்றார். எலிசி மனப்பூர்வமாக பேசினார். தேடலால் ஆன தனது பார்வையை மாற்றிக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பாயிரோ, நாம் தெரிந்து வைத்திருப்பது ஒன்று, நாம் சந்தேகப்படுவது மற்றொன்று. இந்த விளக்கத்தின் பேரில் சொல்லுங்கள், உங்களுக்கு யூகம் இருக்கிறதா? யூகம்தான், அஞ்ச வேண்டாம். யார் இந்த அதர்மத்தை செய்திருப்பார்கள் என உங்களுக்கு யூகம் உள்ளதா என கேட்டார். உஃப், எனக்கு எந்த யூகமும் கிடையாது திரு பாயிரோ. காவல்துறையில் வந்துள்ள அந்த அதிகாரியிடமும் இதே பதிலை தான் நான் வைத்தேன். நீங்கள் அவரிடம் ஒன்று சொல்லி பிறகு என்னிடம் வேறொன்று சொல்லலாம் இல்லையா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நான் ஏன் மாற்றி மாற்றி பேச வேண்டும்? பொய் சொல்கிறீர்கள் என்ற அர்த்தத்தில் அல்ல. காவல்துறையிலிருந்து வந்து விசாரிக்கும் ஒருவரிடம் தரும் விஷயத்திற்கும் தனிப்பட்ட ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது தரும் தகவலுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும் அல்லவா? அதை சொல்றேன். ஹோ, அந்த வகையிலையா என ஆர்வம் காட்டிய எலிசி ஆமாமா என ஒப்புக்கொண்டார். உண்மைதான். இப்பொழுது நிச்சயமற்ற போக்கு எலிசியின் முகத்தில் பரவிற்று. எதையோ சிந்திப்பது தெரிந்தது. அதை கூர்ந்து கவனிப்பதை வெளிப்படுத்திய தனது இருக்கையில் நின்றும் முன்வளைந்து வந்து பாயிரோ பேசலானார். உங்களுக்கு ஒன்றை விளக்க வேண்டும் செல்வி எலிசி. என்னிடம் தெரிவிக்கப்படும் எதையும் நான் நம்பவே கூடாது என்பது எனது தொழில் தர்மம். எதையும், அதாவது ஊர்ஜிதம் செய்யப்படாத எதையும். சரியா? நான் முதலில் இவனை சந்தேகப்படுவதும் பிறகு அவனை சந்தேகப்படுவதுமாய் மாறிக்கொண்டே இருக்க மாட்டேன். மாறாக நான் எல்லோரையும் சந்தேகப்படுவேன். அவர்கள் குற்றமற்றவர்கள்தான் என்று நிரூபணம் ஆகாத வரை ஒரு கொலை குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையுமே என் விவாதத்தில் இருக்கும் அக்கொலையை செய்தவனாகத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே பார்க்க வேண்டும். எலிசி பாயிரோவை நோக்கி கோபமாய் சீறினார்.
என்ன சொல்ல வருகிறீர்கள்? என்னை சந்தேகப்படுவதாய், நான் தான் முதலாளி அம்மாவை கொன்றதாய் சந்தேகப்படுவதாய் சொல்ல வருகிறீர்களா? எல்லை மீறாதீர்கள். கோழைத்தனமான முடிவு. நம்ப முடியாத பேச்சிது. தோ என்று சமாதான குரல் தந்த பாய்ரோ, இல்லை செல்வி எலிசி, நான் உங்களை சந்தேகிக்கவே இல்லை என்றதும் தான் எலிசியிடம் விளைந்திருந்த அமளி சற்று தணிந்தது. மேடம் கிசலியை கொன்றது நீங்கள் என எனக்கு துளியும் அபிப்பிராயம் கிடையாது. அவரை கொன்றது எவரோ அவர் அன்று அந்த விமானத்தில் பயணித்தவர்தான். ஆக உங்கள் கையால் அந்த செயல் செய்யப்படவில்லை. ஆனால் நீங்கள் அந்த செயலை செயல்படுத்த முன்னின்று உதவிய உடந்தையாய் இருந்திருக்கலாம் இல்லையா? மேடம் கிசலியின் பயணத் திட்டத்தை நீங்கள் யாருக்காவது தெரிவித்திருக்கலாம். நான் அப்படி ஏதும் செய்யவில்லை. என் மேல் ஆணை. இப்படி சட்டென கத்திய எலிசியை சில நொடிகள் மௌனப்பார்வை பார்த்தார் பாய்ரோ. பிறகு, உங்களை நம்புகிறேன் என்று ஒப்புக்கொள்வதாய் தலையசைத்து, இருந்தாலும் எதையோ நீங்கள் மறைக்கிறீர்கள். ஆமாம், எதுவோ ஒன்று உங்களுக்குள் சொல்லப்படாமலேயே மறைந்துள்ளது. மறைத்து வைக்கிறீர்கள். செல்வி எலிசி, உங்களுக்கு ஒரு விஷயம். கொலை போன்ற குற்ற வழக்குகளின் ஒவ்வொரு விசாரணையிலையும் சாட்சிகளிடம் கேள்வி கேட்கும் படலத்தின் போது ஒரு அதிசய சம்பவத்தை நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஒவ்வொரு சாட்சியும் எதையோ மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். எதுவோ அதை சொல்வதால் ஒரு கிளேசமும் நேராது என்று இருந்தாலும், அதற்கும் வழக்கிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றே இருந்தாலும், அந்த எதையோ மறைத்தே சாட்சியம் தருகிறார்கள். ஆக ஒவ்வொரு சாட்சி விசாரணையிலையும் ஏதோ ஒன்று மறைந்தே இருக்கின்றது. உங்களிடமும் இதே நிலைதான். ஹோ இல்ல என மறுக்க முனையாதீர்கள். நான் அனுபவம் மிக்க எர்குல் பாய்ரோ. எனக்கு தெரியும். என் நண்பன் வில்சன், நீங்கள் எந்த விஷயத்தையும் தவிர்த்து விடவில்லையே என கிளம்பும் போது கேட்டதற்கு நீங்கள் நிலை தடுமாறினீர்கள். நழுவும் அவசரத்தில் உங்கள் பதில் இருந்தது. நீங்கள் அறியாமலேயே. இதோ இப்பொழுது கூட போலீசிடம் சொல்ல விரும்பாத தகவலை நீங்கள் என்னிடம் தரும் வாய்ப்பு உள்ளது என நான் விளக்கிய போது உங்களிடம் அங்கீகரிப்பான சிறு அமைதி விளைந்து அடங்கியது. எனவே எதுவோ ஒன்று உங்களுக்குள் உள்ளது, இன்னும் சொல்லப்படாமல். எதுவாயிருந்தாலும் அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒன்றே அல்ல. இருக்கலாம், இருந்துவிட்டு போகட்டும். ஆயினும் என்னிடம் அதனை நீங்க சொல்லக்கூடாதா? இப்பொழுது ஒரு நிலையற்ற தன்மையில் எலிசி திகைக்க, நினைவிருக்கட்டும் செல்வி எலிசி, நான் போலீசு அல்ல, துப்பறியும் அதிகாரி, தண்டிக்க துடிப்பவன் அல்ல, உண்மையை நாடி நிற்பவன் என்று மடக்கினார். ஆம் என தலையசைத்து ஒப்புக்கொண்டார் எலிசி. தயங்கினார், யோசித்தார், பின் பேசினார். சார், நான் சங்கடத்தில் இருக்கிறேன். இந்த நிலையில் முதலாளி அம்மாவே இருந்தால் கூட என்னை என்ன சொல்லியிருப்பார் என எனக்கு விளங்கவில்லை. கலந்து ஆலோசிப்பதே சிறந்தது என்பது பழமொழி. என்னை கலந்து ஆலோசிக்க கூடாதா? இருவரும் சேர்ந்து உங்களது சங்கடத்தை கணிப்போம். பேசியே மடக்கவல்ல பாய்ரோவின் இந்த கடைசி வசனத்திற்கு பணிந்தார் எலிசி. ஆயினும் இன்னும் சந்தேக கண் கொண்டே அமைதியாயிருந்த எலிசியிடம், செல்வி எலிசி, நீங்கள் கிசலிக்கு கிடைத்துள்ள மிக சிறந்த விசுவாசி. ஆகவே நீங்கள் மறைக்கும் அது இறந்துவிட்ட உங்களது முதலாளி அம்மா மீது நீங்கள் வைத்திருந்த ராஜ விசுவாசத்தை சோதிக்கும் விஷயம் என்றே கருதுகிறேன் என பாயிரோ பேசியதும்
ஆமாமா, அதே அதே என்று உணர்ச்சி வயப்பட்டு மலமளவென பேசலானார் எலிசி. முதலாளி அம்மா என்னை அத்தனை நம்பினார். அவரிடம் வேலைக்கு சேர்ந்த நாள் முதல் தவறாது சிதையாது முதலாளி அம்மா எனக்கு பணித்த அத்தனையும் நன்றி மிகு நாய் போல நான் செய்து முடித்துள்ளேன். தக்க சமயத்தில் அவர் உங்களுக்கு செய்துள்ள ஏதோ ஒரு பெரிய சகாயத்திற்கான கைமாறாகத்தானே நீங்கள் இத்தனை நன்றி மிகுந்த உங்கள் முதலாளி அம்மாவிற்காக இயங்கியிருக்கிறீர்கள். துப்பறியும் நிபுணர் ஒரு கற்பூரம். புருவம் உயர பரவசமானார் எலிசி. ஆம், அது உண்மைதான். இந்த உண்மையை ஒப்புக்கொள்வதில் நான் சங்கடப்படவில்லை. நான் ஏமாற்றப்பட்டவள் சார். என் உடைமைகள் அத்தனையும் ஒரு நாள் சுரண்டப்பட்டன. கையில் ஒரு குழந்தை. நிராதரவான அப்பொழுது கருணை கொண்டு கை நீட்டினார் என் முதலாளி அம்மா. மதிப்பிற்குரிய மேடம் கிசல்லி ஒரு பெரிய வயல் நிறைந்த பண்ணை தோட்டத்தில் என் குழந்தை வளர்க்கப்பட ஏற்பாடுகள் செய்து தந்தார். உண்மையான விவசாய பண்ணை மக்கள். அந்த கட்டத்தில்தான் நான் கை குழந்தையோடு அல்லாடியதை பார்த்த தருணத்தில்தான் அவரும் ஒரு தாய் என்பதை சொன்னார். அவரது குழந்தையின் வயது என்ன, அது எங்குள்ளது போன்ற பிற தகவல்கள் ஏதாவது தந்தாரா? இல்லை சார். முடிந்து போய்விட்ட அவரது வாழ்க்கையின் அத்தியாயம் பற்றி நினைவு கூர்ந்தார். முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் என்று உடனே நிறுத்தி கொண்டு விட்டார். அந்த சிறு குழந்தைக்கு தேவையான அத்தனையும் அப்போதே செய்துதான் வைத்தார். ஏதாவது சிறப்பான தொழில் விற்பனராகத்தான் அது வளர்ந்திருக்கும். தாயார் மரணித்ததும் சட்ட ரீதியாய் அடைய சொத்துக்களும் ஏகமாய் உள்ளன. இது மேலோட்டமான தகவல். இதனை மீறி அக்குழந்தை பற்றியோ அதன் தகப்பனார் பற்றியோ எதுவும் பேசியதே இல்லையா? இல்லை சார். ஆனால் எனக்கு ஒரு யூகம் உண்டு. சொல்லுங்கள் செல்வி எலிசி. இது யூகம்தான், சரியா? நிச்சயமா நிச்சயமா. அக்குழந்தையின் தகப்பனார் ஒரு ஆங்கிலேயன் என்பது என் யூகம். இது எப்படி ஒரு யூகத்தை உங்களுக்குள் விளைவித்தது என சொல்ல முடியுமா? நிச்சயப்படுத்தி சொல்ல இயலவில்லை. ஆங்கில மக்களை பற்றி பேசும் ஒவ்வொரு முறையும் முதலாளி அம்மாவிடம் சர்ரென்று எரிச்சல் கிளம்பும். மேலும் தவறான நடத்தைகள் மிக்க ஆங்கிலேயருக்கு சற்று தூக்கலான கடன் தந்துவிட்டு பிறகு தகவலின் பின்னணியில் கடனை திருப்பித் தரச் சொல்லி அவர்களை மிரட்டி கொண்டே இருப்பதை முதலாளி அம்மா அதிகம் விரும்பியதாகவும் எனக்கு பட்டதுண்டு. இது வெறும் யூகம்தான் துப்பறியும் நிபுணரே. இருக்கட்டும். ஆனால் இது மிக முக்கிய துப்பாக அமைந்துவிடலாம். கொலையாளி யார் என சாத்திய கூறுகள் தரும் துப்பு இது. உங்களது குழந்தை செல்வி எலிசி, அது ஆனா பெண்ணா? பெண் சார். ஆனால் அது இறந்து விட்டது. 5 வருடங்கள் ஆகின்றன. ஓ, என் ஆழ்ந்த அனுதாபங்கள். சிறு அமைதி நிலவி நிலைத்தது. செல்வி எலிசி என்று அழைத்து தொடர்ந்த பாய்ரோ, இதுவரை நீங்கள் சொல்லாமல் வைத்துள்ள அந்த விஷயம் என்ன? எலிசி எழுந்து அறையை விட்டு வெளியேறினார். சில நிமிடங்கள் கழித்து பழைய கசங்கிய நிலையில் இருந்த ஒரு கருப்பு கையேட்டுடன் திரும்பினார். இந்த சிறு கையேடு முதலாளி அம்மாவுடையது. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இதுவும் போகும். இம்முறை இங்கிலாந்திற்கு கிளம்பும்போது இது சட்டென கிடைக்கவில்லை. கை தவறுதலாக எங்கோ வைத்து விட்டார். என்ன தேடியும் கிடைக்கவில்லை. கடைசியில் பார்த்தால் அவரது கட்டிலின் தலைமாட்டிற்கு பின்னால் விழுந்து கிடந்துள்ளது. அவர் திரும்பியதும் கொடுக்க வேண்டும் என்று என் அறையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அவர் இறந்த செய்தி கிடைத்த நொடியில் அவரது அத்தனை தஸ்தாவேஜுகளையும் கொளுத்தி போட்டேன். ஆனால் இதை எரிக்கவில்லை. அதற்கு எனக்கு கட்டளை இடப்படவில்லை. உங்கள் முதலாளி அம்மா இறந்த செய்தியை நீங்கள் எப்பொழுது அறிந்தீர்கள்?
எலிசியிடம் கனப்பொழுது தயக்கம் எழுந்தது. போலீஸ் மூலமாகத்தான் அறிய பெற்றீர்கள் இல்லையா என்ற பாய்ரோ தொடர்ந்தார். அவர்கள் இங்கு வந்து மேடம் கிசலியின் அறை முழுக்க துளாவினார்கள். அவர்கள் இரும்பு அலமாரியை பரிசோதிக்க அதனுள்ளிருந்த அத்தனையும் நீங்கள் எரித்துவிட்டதாய் சொல்கிறீர்கள். ஆனால் அப்பொழுது நீங்கள் எந்த தஸ்தாவேஜுகளையும் எரிக்கவில்லை. அது பிறகுதான் நிகழ்கின்றது. ஆமாம் சார், ஒப்புதல் அளித்தார் எலிசி. அவர்கள் இரும்பு அலமாரியை சோதித்து கொண்டிருக்கும்போது ட்ரங்க் பெட்டியில் இருந்த அத்தனை தாள்களையும் நான் அப்புறப்படுத்தினேன். அவர்கள் இங்கிருந்து கிளம்பியதும் முதல் வேளையாய் அத்தனை தஸ்தாவேஜுகளையும் தீயிட்டு அடுத்தேன். ஆகையால் அவர் தொழில் சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாவற்றையும் நான் குளித்து விட்டதாய் சொன்னதும் ஒரு வகையில் உண்மைதான். என் முதலாளியின் கட்டளையை நான் சிரமேற்றுக்கொண்டு முடிக்க வேண்டும். எனது இந்நிலை புரிகின்றதா திருமிகு பாய்ரோ? இதையெல்லாம் கொண்டு போய் போலீசிடம் கொட்டிவிடாதீர்கள். பிறகு நான் இக்கட்டில் மாட்டிக்கொள்வேன். இதையெல்லாம் தெளிவான நோக்கத்தோடு தான் செய்துள்ளீர்கள் என கருதுகிறேன் செல்வி எலிசி என்ற பாய்ரோ. ஆயினும் நீங்கள் செய்துள்ளது மிக துரதிர்ஷ்டவசமான ஒன்று. சரி, நடந்துவிட்டதை எண்ணி எண்ணி வருந்துவதால் ஆகப்போவது ஒன்றும் இல்லை. அதே போல எப்பொழுது, எத்தனை மணிக்கு, எந்த விதத்தில் அவற்றை எரித்தீர்கள் போன்ற விளக்கத்தையெல்லாம் என் அருமை வில்சனுக்கு சொல்வதிலும் ஆகிவிடப் போவது ஒன்றுமில்லை. இதுவும் நினைவிருக்கட்டும். தற்சமயத்தில் நமக்கு உதவும் வகையில் இந்த கையேட்டிலிருந்து ஏதாவது கிடைக்கிறதா என பார்ப்போம் என்றார். எதுவும் இருக்காது என்பது என் கருத்து என்றார் எலிசி. மறுத்து தலையசைத்தும் காட்டினார். அதில் இருப்பவை முதலாளி அம்மாவின் ஞாபக குறிப்புகள்தான் என்றாலும் வெறும் எண்கள் மட்டுமே அதிகம் கொண்ட கையேடு அது. தொழில் ரீதியான கோப்புகளும் தாள்களும் இல்லாது வெறும் இந்த எண்கள் வீண். விருப்பமற்று கையேட்டினை தன் கையிலிருந்து பாய்ரோவின் கைக்கு மாற்றினார் எலிசி. பெற்றுக்கொண்டு பக்கங்களை புரட்டினார் பாய்ரோ. சரிந்த எழுத்துகளில் பென்சிலால் எழுதப்பட்டிருந்த குறிப்புகள் எல்லாம் ஒரே கதியில்தான் இருந்தன. ஓர் எண், தொடர்ந்து ஒரு சிறு குறிப்பு. CX 256 இராணுவ அதிகாரியின் மனைவி. இருப்பது சிரியா, இராணுவ பணம். GF 342 பிரெஞ்சு அதிகாரி. இப்படி மொத்தம் 20 குறிப்புகள் இருந்தன. கையேட்டின் இறுதியில் லே பீனட், திங்கட்கிழமை, காசினோ 10:30, சவாய் ஓட்டல் 5 மணிக்கு, ABC, ஃபிளிட் தெரு 11 மணிக்கு போன்ற குறிப்புகள் பென்சிலால் எழுதப்பட்டிருந்தன. எதுவும் முழுமையாய் இல்லை. கிசலியின் ஞாபக குறிப்பாய்தான் பட்டனவே ஒழிய அவை போய் சந்தித்தே தீர வேண்டும் என்று குறித்து வைத்துள்ள முன்பதிவுகளாய் தெரியவில்லை. எலிசி பாய்ரோவை ஆர்வமாய் கவனித்து வண்ணமாய் இருந்தார். என் கருத்து இதுதான். அதனால் பைசா பிரயோஜனம் கிடையாது திரு பாய்ரோ. முதலாளி அம்மாவிற்கு மட்டுமே விளங்கும். சாதாரணமாய் படிக்கும் யாருக்கும் புரியாது. மூடிய கையேட்டினை தனது சட்டப்பைக்குள் வைத்து கொண்டார் பாய்ரோ. இது விலை மதிப்பற்ற துப்பாய் இருக்கும் செல்வி எலிசி. இது என்னிடம் ஒப்படைக்கும் புத்திசாலித்தனமான காரியம் செய்துள்ளீர்கள். சபாஷ். இனி உங்கள் மனசாட்சி அமைதியாக இருக்கும் இல்லையா? இதனை உங்கள் முதலாளி அம்மா எரிக்க சொல்லவில்லையா? முகத்தில் ஒரு தெளிவு டாலடிக்க ஆமாம் என்ற எலிசியின் பதிலில் நிம்மதி தெரிந்தது. இக்கையேடு குறித்து எந்த கட்டளையும் இல்லாத நிலையில் இதனை நீங்கள் போலீசிடம் தந்துவிடுவதுதான் உங்களது கடமை. உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் விழாதவாறு இது திரு வில்சன் கைக்கு சென்று சேர தேவையான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். மிக இனிமையானவர் நீங்கள். பாய்ரோ கிளம்ப எழுந்து கொண்டார். நான் சென்று என் நண்பனுடன் இணைந்து கொள்கிறேன். ஒரே ஒரு கடைசி கேள்வி.
மேடம் கிசலி பயணத்திற்கு விமானச் சீட்டினை முன்பதிவு செய்த நீங்கள் தொடர்பு கொண்டது விமான நிலையத்தையா அல்லது விமான நிறுவனத்தையா? யுனிவர்சல் விமான நிறுவனத்திற்கு தான் நான் தொலைபேசி செய்தேன் சார். அந்த அலுவலக எண் 254 சரியா? சரியே. அந்த எண்ணை தனது கையேட்டில் குறித்து கொண்டார் பாய்ரோ. நட்பு ரீதியான புன்முறுவலோடு விடை பெற்று கொண்டார். அத்தியாயம் 10 முடிந்தது.